ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் டிராவல் வித் பப்ளு. நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஆமாங்க, ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்னைக்குல 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன் 1000K சப்ஸ்கிரைப் அடிச்சு 1000K ஆமாம் 1K சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். 1000K எங்கே கிடையாது, 1K சப்ஸ்கிரைபர் நம்ம அடிச்சிட்டோம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ கைஸ், அதுக்கு பிக் 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 தேங்க்யூ. ஸோ கைஸ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தாங்க. ஆமாங்க, அது எனக்கு நடந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 2 days பிஃபோர் நான் வந்து ஒரு வேலை விஷயமா நாகர்கோவில் வரையும் போயிருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்தியன் நம்பரில் ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்து பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் பேசிட்டு சொன்னால் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, சவுதியிலேருந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான். எனக்கு ஹிந்தி நல்லா தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த ஹிந்தியை வச்சு நான் மேனேஜ் பண்ணி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்தாலும் சொன்னால் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான், நான் வந்து சவுதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். திடீர்னு இருந்தாலும் 25,000 வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்புகிறேன். நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த அதில் இருந்து ஒரு 5,000 வந்து நான் சொல்கிற நம்பருக்கு அமுச்சு விடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். சரி, ஓகே, இவன் கட் பண்ணிட்டான்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நார்மல் நோட்டிஃபிகேஷன் வருது. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் 25,000 சொல்லி ஒரு மெசேஜ் வருது. நானும் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது அங்கே தான். என்னடா ஏன் அக்கௌண்ட்டுக்கு 25,000 ரூபான்னு சொல்லி முடிக்கதும் வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ண நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஃபோன்பேயில் ஒரு ஆளுக்கு காசு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம்ல, அதே மாதிரிங்க பக்காவாக அப்படி தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் எடுக்கிறது என் மொபைலில் அதெல்லாம் இருக்குது. இந்த மொபைலை எடுத்து நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் என்னோடய மொபைலில் இருந்து என் தமிழ் மொபைலில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் மொபைல் வந்து அதில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நம்பரில் இருந்து மெசேஜ் வந்திருக்கு. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் கிரெடிட்டட் 25,000 மெசேஜ் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் இதை மட்டும் தான் பார்த்தேன் அன்னைக்கு. இந்த பேலன்ஸ் வந்து ஐஎன்ஆர் செக் பண்ணல. ஏன்னா பேலன்ஸ் செக் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்படியே தாங்க மெசேஜ் வந்துருந்து 25,000 ரூபாய் வந்திருக்குன்னு. சரி, இந்த மெசேஜ் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, வித்தின் a செகண்ட்லேயே இப்படி ஒரு மெசேஜ் அதே நம்பர்ல இருந்து பாருங்க. இதை பார்த்தா எப்படி தோணுது உங்களுக்கு? அப்படியே ஃபோன்பேயில் காசு ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அப்படியே தாங்க வந்திருந்து. சரி, ஓகே, இதை பார்த்துட்டு நான் நம்பிட்டேன் என் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சுன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா காய்ஸ், இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபேக்காக ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நம்பிட்டேன். சரி, ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பிட்டான், நமக்கு நார்மல் மெசேஜ் வந்துருச்சு. திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் மை ஃபாதர், அப்படி தான் அதே தான் டெக்ஸ்ட் பண்ணேன். அதை நான் வந்து எப்படி டெக்ஸ்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புனேன்னா, இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் அனுப்பியிருந்தேன். அவனுக்கு இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் அனுப்பியிருந்தேன். சரி, அதை பார்த்துட்டு அவன் ஓகேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான். அடுத்தது கொஞ்ச நேரம் கழியில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தான். அடுத்தது அவனோட என்ன சொல்ல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு நான் உங்களை ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தான். நான் வேறு தற்கொலையாட்டும் என்ன பண்ணிட்டேன்னா சீரியஸாக பயந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ண. அதனால நான் பண்ண மெசேஜ் எதுவுமே இருக்காது. இவன் கால் பண்ணிகிட்டே இருந்தானா, அப்புறம் நானாக தான் அந்த கால் அட்டன் பண்ணி நீ அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புன்னு சொல்லி நானாக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை 2வது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி நானாகவே வாண்டடாக தாங்க இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டை கேட்டு அனுப்பி விட்டுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்களே கேளுங்க. अरे भाई थोड़ा जल्दी डाल दो, ये लड़की को हॉस्पिटल में डलाना है ना, मैंने स्कैनर डाला है, उस पे डाल दो, उस पे पहले 2,000 करना, फिर 23,000 करना और स्क्रीनशॉट डाल देना डलकर, ठीक है ना? பார்த்தீங்களா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, காசு அனுப்ப அந்த மாதிரி தான் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இதை பாருங்களேன். डाल दो ना यार भाई, डाल दो ना यार भाई. ஒரு மாதிரி கோவப்பட்ட மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தான். சரி, ஓகே, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு நான் உடனே கால் பண்ணேன். எங்கள் அப்பா கால் பண்ணி கேட்டேன், இப்படி உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க சல்மான் சாகித் தான் அவனோட நேம் இது சொல்லியிருந்தான். சரி, ஓகே, சல்மான் சாகித் உங்கள் ஃப்ரெண்டு யாராக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லைடா அப்படி யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு, சவுதியில். ஸோ எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த நம்பர் எனக்கு அனுப்பிவிடுன்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த நம்பரை வந்து எங்கள் அப்பாவுக்கு அனுப்பி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து அதை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இது இந்தியன் நம்பர்டா, இது எப்படிடா உனக்கு சவுதியிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஃபஸ்ட்டே நான் முடிவு பண்ணிட்டேன், என்னடா இந்தியன் நம்பர் சவுதி குழம்பிட்டு இருந்தேன். சரி, ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அப்போ இது வந்து சவுதியில் உள்ளவங்க கிடையாதுன்னு. சரி, எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணிப்பாரு, அதில் ஏதாவது காசு வந்திருக்கான்னு அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன்னு வச்சிங்களேன். நான் ரொம்ப ஷாக்கானது அங்கே தாங்க. வெறும் 9 ரூபா 9 பைசா தாங்க இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஆல்பம் டெலிவரி பண்ண போயிருந்தேன்னா அங்கே தான் பே பண்ணேன்.
அமௌண்ட் ஃபுல்லாகவே பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 9.21 21 பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா பாருங்கள், இவ்வளோ ரூபா தாங்க இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்லேயே 9.21 காசு தான் இருந்துச்சு, பைசா தான் இருந்துச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கி வயிறு போட்டுருச்சு. என்னடா இது, அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணது ஸ்கேம், இவன் நம்மளை வந்து ஏமாற்ற பார்க்குறான், ஏமாற்ற நினச்சிட்டான். நான் வந்து எங்கள் அப்பா கால் பண்ணாமல் நான் ஒரு தற்கூரி மாதிரி வேலை பார்த்துருந்தேன்னா இப்போ நான் அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான். சரி ஓகே, சும்மா அப்படியே அந்த நம்பரை வந்து அவன் கால் பண்ண நம்பரை வந்து என் ஃப்ரெண்டோட மொபைலில் போட்டு ட்ரூ காலரில் செக் பண்ணி பார்த்தேன். என் மொபைலில் ட்ரூ கால் கிடையாது, ட்ரூ காலரில் செக் பண்ணி பார்த்தப்போ தான் இன்னும் எனக்கு வந்து ஃபுல் ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மேலே 65 ரிப்போர்ட்டட் ஸ்கேம் இருக்குது. ஸ்கேம் கால் ரிப்போர்ட்டட் மட்டும் 65 இருக்குது. அதே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து நான் வந்து ட்ரூ காலரில் போட்டு பார்த்தேன் அந்த நம்பரை. அவன் சொல்லியிருந்த நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்மான் சாகித்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா என்ன நேம் இருக்குன்னு, சர்ஜின்னு. ஃப்ராடு 65 ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சோ அந்த ரிவ்யூ அப்படியே இதிலே இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக ரிப்போர்ட்டு எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் எல்லாமே. எனக்கடா மார்னிங் ஒரு ஈவினிங் அந்த டைம் ஒரு 11-12 அந்த டைம் கால் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 7 PM to 10 PM போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவனை வந்து ரிவ்யூவில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. என்னை ஏமாற்றிட்டான், இப்படி தான் ஃபஸ்ட் கால் பண்ணோம், இன்னொரு நம்பர் அனுப்பி காசு அனுப்ப சொல்லுவான். என்ன நடந்தது எனக்கு இப்போ நடந்தது அப்படியே ஒருத்தால டைப் அடிச்சிருந்தான். நான் ஷாக் ஆகிட்டேன். இது இவ்வளோவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அப்புறமே அவன்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தான். நான் வந்து அதை கண்டுக்கவே இல்லை, அவனை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஃபோன் அடிச்சுட்டே இருந்தான், நான் எடுக்கவே இல்லை. மெயின் என்னென்னா அந்த அக்கௌண்ட் அவன் வந்து எங்கள் அப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு நேம் சொல்லியிருந்தான்ல, அந்த நேமும் அவன் மெசேஜ் பண்ண நேமும் சேமே கிடையாது. கூகுள் பே நம்பர் நேமும் ட்ரூ காலர் நேமும் எதுவுமே சம்பந்தமே கிடையாது. சரி ஓகே, இவன் நம்மளை ஏமாற்ற பார்த்துட்டா, நம்ம தலையில் நாமத்தை போட பார்த்துட்டா, நம்மளே ஆண்டியாகி 9 ரூபாய் 21 பைசாவில் தான் நான் இருந்தேன். நான் வந்து இப்போ காசு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு தற்கொலை ஆட்டும் நான் வந்து இப்படி அனுப்பி விட்ருக்கேன், மாற்றி அனுப்பியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் அனுப்பியிருக்கேன், எனக்கு தெரியுது. நல்ல வேலை எங்கள் அப்பா சொன்னாங்க, 1க்கு 100 தடவை பார்த்துக்கோ, அந்த நம்பர்லேருந்து ஃபோன் எடுக்க எதுவுமே பண்ணாத, நீ பார்க்காம எப்படி அனுப்பிவிடலாம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தது ஒரு நல்லதாக இருந்துச்சு. இப்போ நான் எதுக்கு நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்கேம் நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், நிறைய பேர் நடந்திருக்கும். ஸோ எனக்கு நடந்தது நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் நான் நினச்சி போடுறேன். ஸோ கைஸ், இப்போ கொடுத்த சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுங்க. நம்ம சேனல் கூடி சீக்கிரம் ஒரு 5K சப்ஸ்கிரைபர் கூடி சீக்கிரம் அடிப்போம் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.